பேசாத இவர்கள், நீ பார், இதையெல்லாம் பேசினால் தான் தமிழர்கள், தமிழ் மக்கள் ஓட்டு போடுவார்கள், வாக்கு செலுத்துவார்கள் என்கிற நிலை உருவானால் நம்மை முந்திக் கொண்டு பேசுவார்கள். காரணம், இவர்களுக்கு தேவை வாக்குதான், நம்முடைய வாழ்க்கை அல்ல. இவர்களுக்கு தேவை ஓட்டுதான், நம்முடைய உணர்வோ உரிமையோ அல்ல, உயிரோ அல்ல. எனக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிற அமர்ந்திருக்கிற நீங்கள் என் உடன் பிறந்தார்கள், என் உறவுகள். நீங்கள் எனக்கு ஒரு உயிர். ஆனால் இந்தியர் திராவிடருக்கு நீங்கள் வெறும் அற்ப ஓட்டு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். தமிழ் மக்கள் எழுச்சியுற வேண்டாமா, விழிப்புற வேண்டாமா? என் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத அவனுக்கு எதற்கு என் வாக்கு என்ற கேள்வி உங்களுக்குள் எழ வேண்டாமா? எவ்வளவு பெரிய கொடுமை! அந்த படுகொலைகளை என் கண் முன்னால் இறந்த மக்கள் எத்தனை பேர், எத்தனை பிஞ்சுகள், நெஞ்ச முழுமைக்கும் வலி. அந்த வலியின் மொழிதான் இந்த ஆவேசமும் இந்த கோபமும். ஒரு தங்கை என்னிடத்தில் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இருந்து, முள்ளிவாய்க்கால் முள்வேலி கம்பிக்குள் இருந்து அழைத்து பேசுகிறாள். அந்த கம்பிக்குள் இருந்து என்ன சொல்லுகிறாள்? அண்ணா, நாங்கள் பதுங்கு குழிக்குள் இருந்தோம், பங்கருக்குள் இருந்தோம், பிள்ளைகள் பசித்து அழுதார்கள். சரி, அந்த குழியின் கரையிலே அதிலே ஒரு பானையை வைத்து உலையை வைத்து வெறும் அரிசியவாது போட்டு காய்ச்சி பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம் என்று அடுப்பை பத்த வைக்க அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்தேன். அண்ணா, பார்க்க முடியவில்லை அண்ணா, நம் சொந்தங்களுடைய, நம் மக்களினுடைய கையும் காலும் குடலும் தலையும் செதறி செதறி விழுந்ததண்ணா. அப்படியே நான் மயங்கி உள்ளே குழிக்குள்ளே விழுந்து விட்டேன் என்று ஒரு மரத்தை காட்சிப்படுத்தியிருந்தான். நம் பிள்ளைகளின் குடல் அந்த மரங்களில் தொங்கிக் கொண்டிருந்தது. எப்படி மறந்து போக முடியும்? எப்படி இதை கடந்து போக முடியும்? ஆனால் மறந்து கடந்து நீ போய்விட்டாய். 16 ஆண்டுகளாகிவிட்டது. என் அருமை உடன் பிறந்தானே, நீ நினைத்து பார். ஈழ தாயகத்தில் மே 18 இதே 2009ஆம் ஆண்டு போர் முற்று பெற்று விட்டது. அவ்வளவுதான் தமிழன் என்று கொக்கரித்தார்கள். எவ்விடத்தே நாங்கள் வீழ்ந்தோம் என்று கருதினீர்களோ, உலகத்தீரே அவ்விடத்தே நாங்கள் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காக அதே 2010 இதே நாளில் மே 18 சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி, சாதியும் மதமும் எங்கள் அடையாளங்கள் அல்ல என்ற உணர்வை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி எழுந்தோம். நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர் என்று அந்த நிலத்தில் இறக்கப்பட்ட புலிக்கொடியை இந்த நிலத்தில் ஏந்தி பிடித்தோம். பறக்க பறக்க உயர உயர ஒரு முழக்கத்தை முன்வைத்தோம். பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் இம்மண்ணில் சிறக்கட்டும் சிறக்கட்டும் தமிழ் குடி என்ற முழக்கத்தை முன்வைத்து, இது விடுதலை புலிகளின் கொடி அல்ல, தமிழ் பேரினத்தின் பரம்பரை கொடி. கரிகால் பெருவள சோழனும் அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் ஏந்தி பிடித்த கொடி, நம் பாட்டனின் கொடி, நம் பரம்பரை கொடி. அதை திமிருடனும் துணிவுடனும் தூக்கி பிடி. இப்போது நம் கண்முன்னே நிகழ்கால அரசியலை பார். ஈழத்தில் நம் இன சொந்தங்களை அடித்து விரட்டினார்கள், நாடற்றவர்களாக்கினார்கள். அவர்களுக்கு ஆதரவாக இந்த நாடுகள், இந்த நிலத்தின் ஆட்சியாளர்கள் நின்றார்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை பெற்றோர்களே, சிங்களவர்கள் யார்?
அவருடைய தோற்றுவாய் எது? அவர்கள் பூர்வீகம் எது? சிங்களின் மொழி தோன்றிய வரலாறு என்ன? காலகட்டம் என்ன? என்னுடைய மொழியின் தோற்றுவாய் எது? என்னுடைய தொன்மம் எது? என் நிலத்திலே அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களன் என்னை அடித்து விரட்டி நாடற்றவனாக்கினான் என்றால் அதை எப்படி சகித்துக் கொண்டு வாழ்வது? எப்படி வாழ்வது? ஆனால் இந்த நாடுகள் எல்லாம் சிங்களர்களுக்கு ஆதரவாக நின்றது. பெருந்துயரம் இது, பெருங்கொடுமை. அங்கு அடித்து விரட்டினார்கள், இங்கு நம்மை ஆக்கிரமித்து விரட்டுகிறார்கள். முற்றுமுழுதாக நம் மொழி அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது. தமிழர்கள் நமக்கு தமிழ் எழுத படிக்க வரவில்லை, பேச தெரியவில்லை. ஆங்கிலம் கலவாமல் பேச முடியாது. தமிழையே ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறோம். இந்த மண்ணிலே ஈவே ராமசாமி என்கிற ஒருவர் சாதித்த ஒன்றே ஒன்று, இது ஒன்றுதான். தமிழ் சனியனை ஒழியுங்கள் என்றால் ஒழித்து விட்டார்கள் திராவிடர்கள். அவருடைய சாதி மறுப்போ, கடவுள் மறுப்போ, சமூக நீதியோ, பெண்ணிய உரிமையோ வெல்லவில்லை. தமிழ் ஒழிப்பில் வென்று விட்டார்கள். தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு என்றார், சாதித்து விட்டார்கள். தமிழை ஆங்கிலத்திலே எழுது என்றார், சாதித்து விட்டார்கள். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வர்த்தக பெருமக்களின் மாநாட்டிலே, வணிக பெருமக்களின் மாநாட்டிலே, நீங்கள் தமிழிலே பெயர் வையுங்கள், எப்படி ரெயின்போ என்பதை ரெயின்போ என்று எழுதுங்கள் என்று சொல்கிறார். வானவில் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. இதுதான் தங்கிலீசு, தமிங்கிலம். திட்டமிட்டு உன் தாய்மொழியை அழித்து முடித்து விட்டார்கள். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. தமிழ் மீட்சியுற வேண்டுமானால் தமிழன் அதிகாரத்துக்கு வர வேண்டும். தமிழன் ஆளும் போதுதான் தமிழ் எழுச்சியுறும், மீட்சியுறும். அப்ப இவர்கள் தமிழர்கள் இல்லையா, தமிழர்களா இல்லையா என்பதை அவர்கள் ஆட்சியில் வைத்துப்பார். தமிழனா பிறந்து விட்டவன் எல்லாம் தமிழன் அல்ல, என் உடன் பிறந்தானே. எவன் தமிழுக்கும் தமிழனுக்கும் இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறானோ, உழைக்கிறானோ, அவன்தான் தமிழன். அவன்தான் தமிழன். இப்ப என்ன செய்ய போகிறாய்? உன் மொழி மீட்சிக்கு என்ன செய்ய போகிறாய்? 1.5 கோடி வட இந்தியன் இங்கே வந்து விட்டான். இந்தியை எதிர்க்கிறதுக்கு பெருமக்கள் நமக்காக பேசினார்கள். 500 ஆண்டுகளை தொடாத இந்தியை எல்லாம் படிபடி என்கிறான். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உன் தாய்மொழியை விட்டு நீ வெளியேறி கொண்டிருக்கிறாய். என்ன செய்ய போகிறோம்? இந்தி படித்தால் வட இந்தியாவில் வேலை என்கிறார்கள். அப்ப எதற்காக 1.5 கோடி வட இந்தியன் என் நிலத்திற்கு வந்தான்? என் நிலத்திற்கு எதற்காக வந்தான்? வந்தவன் என்ன செய்கிறான்? குடும்ப அட்டை பெறுகிறான், வாக்குரிமை பெறுகிறான். இது எவ்வளவு பெரிய பேராபத்தை உண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதே நிலத்தில் கோயம்புத்தூர், திருப்பூரிலே இன்னும் சரியாக 10 ஆண்டுகளில் நாம் அடித்து விரட்டப்படுவோம். எழுதி வைத்துக் கொள். தமிழன் தொழிற்சாலையில் தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதே என்று வடவர்கள் போராடுகிறார்கள். நீ ஈரோட்டிலே, பெருந்துறையில் எல்லாம் தமிழ் வேட்பாளர்கள் வெல்வது வாய்ப்பில்லை. இங்கேயே கோவை தெற்கிலே அம்மா வான்மதி சீனிவாசன் 20,000 வாக்கிலே வென்றிருக்கிறார்கள். அந்த 20,000 வாக்கும் வட இந்தியர்கள் வாக்கு. இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். நீ இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக இது மாற்றப்படும். நீ அடித்து விரட்டப்படுவாய். ஈழத்தில் அடித்து விரட்டப்படும் போது ஏதிலியாக வந்து நிற்கவாவது இங்க ஒரு இடம் இருந்தது. ஆனால் இங்கிருந்து விரட்டப்பட்டால் நீ எங்கு செய்வாள் என்று, எங்கு செல்வாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும். உன்னை அச்சப்படுத்த நான் சொல்லவில்லை, எச்சரிக்கையாக இரு என்று நான் உனக்கு உணர்வூட்டுகிறேன்.
உன் அண்ணன் உயிரோடு இருக்கும் வரை ஒரு கொம்பனாதி கொம்பனும் இந்த நிலத்திலிருந்து உன்னை தொட்டு விரட்ட முடியாது.